இல்லைன்னா வண்டியினுடைய வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கும். புரியுதுங்களா? இல்லையா? வண்டியினுடைய வைப்ரேஷன் தெரியுதா உங்களுக்கு? வைப்ரேஷன் தெரியுதா? இப்போ இதே கிளட்ச் நான் வெளியில கொண்டுட்டு வரேன், நல்லா கவனிங்க எவ்வளோ வைப்ரேஷன் மாறுதுன்னு பாருங்க. டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ இதுக்கு மேலே நான் வெளியில வந்தால் வண்டி ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? நான் பிரேக் ஆகிட்டு வச்சு போகிறேன், இதுக்கு மேலே நான் ரிலீஸ் ஆகும்போது வைப்ரேஷன் தெரியுதா? இப்போ வண்டியினுடைய டிஃப்ரெண்ட் மாறி இருக்கா? இப்போ நான் பிரேக் விடுறேன், வண்டி என்ன ஆகுதுன்னு பாருங்க. வேகமாக போதா? ஸ்பீடோமீட்டர் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அந்த கிளட்சை வந்து மூவிங் பாயிண்ட்ல வைக்கிறது தான் வேலை. புரியுதா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுதான் அந்த கிளட்சுடைய வேலை. இப்போ செகண்ட் தேர்டு நீங்கள் மாற்றின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளட்ச் வந்து பாருங்க, இப்போ திருப்பி நான் மூவிங் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ அந்த வைப்ரேஷன் அப்படியே அழுத்தின மாதிரியே வச்சுட்டு இருக்கணும். நாங்கள் பாருங்க வெளியில தான் வந்துருக்கோம். உள்ள போதா? உள்ள போனது வெளியில வருதா பாருங்க. தெரியுதா? இப்போ வண்டியில வைப்ரேஷன் ஆகுதா? முதல்ல இல்லாமல் வந்துருக்கும். இப்போ இருக்கா? நான் பிரேக் விட்டேன்னா வண்டி போதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட்டை விட்டு வெளியில வரக்கூடாது கிளட்ச். இதுதான் மூவிங் பாயிண்ட். இது எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியினுடைய மூவிங் பாயிண்ட் இதுதான். இப்போ நீங்கள் வண்டி மூவ் பண்ணால் இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணும்? கட்டாயம் ஃபாலோ பண்ணணும், மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஸ்பீட் பிரேக்கில் இல்லை டிராஃபிக்கான இடத்துங்கள சேம் ஒர்க். செகண்ட் கியரில் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆஃப் கிளட்சை வந்து ஃபாலோ பண்ணணும். கிளட்சை கண்ட்ரோலில் வச்சு ஃபாலோ பண்ணி தான் ஆகும். இந்த டிஃப்ரெண்ட் மாறவே கூடாது. இது நல்லா கவனத்தில் இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வண்டியை மூவிங்கில் வச்சுக்க முடியும். இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆகிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆக்சில் கொடுப்பீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. இந்த பாயிண்ட்டை வண்டியை பிடிச்சிங்க தெரிஞ்சு. புரியுதம்மா? ரெண்டாவது, டிராஃபிக்கான இடத்துல இதே தான். இப்போ நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருப்பீங்க. டிராஃபிக்கான இடத்துல இந்த பஸ்லாம் நகரும், இல்லை காரில் போயிருந்தா கார் வந்து சும்மா லைட்டாக நடந்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலையை தான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அவங்க டிராஃபிக்கில் பார்த்தீங்க இல்லையா? அந்த விஷயத்தை நீங்கள் செயலில் நீங்கள் பண்ண போகிறீங்க. புரியுதா? இது அந்த இடத்துக்கு வேலை பார்க்குறது. இப்போ அவர் வந்து திரும்பினார்லையா யூ-டர்ன், இப்போ அந்த மாதிரி யூ-டர்ன் பண்ணும்போது செகண்ட் கியரில் இருந்தாலும் சேம் ஒர்க். புரியுதா? சேம் ஒர்க் இதே தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர், வண்டி பின்னாடி இருக்கிறோம் இல்லையா? அதுக்கும் இதே மாதிரியான வேலை தான். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைமிங் அந்த கிளட்ச் வெளியில் வந்துருக்காரு. இந்த 5 நிமிஷம் நான் பேசிட்டு இருந்தேன்னா அந்த 5 நிமிஷம் அந்த கிளட்சை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த 5 நிமிஷமும் அந்த கிளட்சை அதே இடத்துல ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். கிளட்சை ஒரே இடமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டாப் பண்ணுறதுன்னா நிறுத்துறதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கிளட்சை எங்கே மூவிங் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும், வண்டி நகரவே நகராது. புரியுதுங்களா? அதை கண்டினியூ ஒரு 4 வாட்டி இல்லை ஒரு 10 வாட்டி நீங்கள் போயிட்டு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வண்டியினுடைய பேட்டரி டவுன் ஆகும். பேட்டரி டவுன் ஆச்சுன்னா அப்புறம் 4 பேரை கூப்பிட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற நிலமை வந்துடும். புரியுதுங்களா? இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா அதில்? ஓகே. இப்போ வந்து கிளட்சை வந்து பார்த்துங்க. இப்போ செகண்டு தேர்டு மாத்திரீங்கன்னா இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்த கிளட்ச் இப்போ நிற்காது, வெளியில் வந்துட்டே இருக்கும். புரியுதா? கண்ட்ரோலில் வெளியில் வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கோங்க. கீழே டவுன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு இருக்கிற மாதிரி தொட்டதான் சாஃப்ட் ஹேண்டில் தான். மேலே கொண்டு போனால் நியூட்ரல், அதுக்கு மேலே போனோன்னா லெஃப்ட் சைடு. ஓகேவா? சரியா? இப்போ சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறமா மைக் கட்டில் வைக்க சொன்னால் எங்கே வச்சுருந்தது? சரி. இப்போ சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. செப்பல் கட்டிட்டு, செப்பல் போடக்கூடாது, செப்பல் கட்டிக்கோங்க. நான் வந்துட்ட முடியுமாடா? வண்டியா சீட் பெல்ட் போட்டு சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? பண்றப்போ வருமா? என்ன வரும் பண்றப்போ? என்ன பண்ணலாம் டவுட் வந்தா? இது ஒன்வே இது. சரியா? சொல்றதை ஃபாலோ பண்ணிங்கனாலுமே உங்கள் வேலை ரொம்ப சிம்பிளாக முடியும். இப்போ கிளட்ச் ஆட்டிக்கும், வேகமாக ஆட்டிக்கும். கீழே கை வச்சு லெஃப்ட் தள்ளி ஃபர்ஸ்ட் கீ போட்டு. ஓகேவா? போன உடனே நான் சொல்லும்போது லெஃப்ட் ஒரு ரவுண்டு ஸ்டேரிங் திரும்பிக்கணும். சரியா? ஒரே ஒரு ரவுண்டு மட்டும். ஸ்டேரிங் வந்து லெஃப்டில் 3 ரவுண்டு திரும்பும்,
அதுக்கப்புறம் ரைட்லேயும் 3 ரவுண்டு திரும்பும். சென்டராக இருக்கிறது மைனஸில் இருக்கும். லெஃப்ட்டும் ப்ளஸ்ஸு, ரைட்டும் ப்ளஸ் ஆகும். நீங்கள் லெஃப்ட்டில் 3 ரவுண்டு திருப்பிங்கன்னா அதை ரைட்டில் 3 ரவுண்டு திருப்பி கிளியர் பண்ணணும். ரைட்டில் 3 ரவுண்டு திருப்பிங்கன்னா அதை லெஃப்ட்டில் திருப்பி கிளியர் பண்ணணும். ஆப்போசிட் சைடு நம்ம எந்த சைடு ரைட்டில் திருப்பினாக்கா லெஃப்ட்டுக்கு திருப்பி சரி பண்ணணும். எந்த சைடு திருப்பணுமோ அதுக்கு ஆப்போசிட் வந்தால் தான் கிளியர் ஆகும். சரியா? இப்போ கிளச் நான் எப்படி காமிச்சேனோ அதை கவனமாக ஹேண்டில் பண்ண பார்ப்போம். ஃபாலோ பண்ணி கிளச்சை ஸ்டாப் பண்ணுங்க. அங்கே கவனிக்கூடாது, வண்டியினுடைய வைப்ரேஷன் கவனி. ரைட் சைடு கால் பிரேக்கில் இருக்கும். எப்போ வண்டி எடுத்து ஆரம்பித்தாலும் இதுதான். கிளச் அங்கேயே வச்சுக்கோ, அவ்வளோதான். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இது அங்கேயே இருக்கட்டும். ரைட் சைடு மட்டும் பார்த்துங்க. பிரேக்கில் கால் இருக்கா, பிரேக் மட்டும் லைட்டாக பண்ணுங்க, விரல் வச்சு. அவ்வளோதான். பிரேக் விட்டுடுங்க. ஒரு ரவுண்டு திருப்புங்க, திரும்பி ஒரு ரவுண்டு திருப்பிங்க. அங்கே இப்போ மிரரில் பாருங்கள், மிரர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வந்துடுச்ச மெயின் ரோடுக்கு ரைட் திருப்புங்க. அந்த ஒரு ரவுண்டை திருப்பிடுங்க ஸ்டடி. அவ்வளோதான். ரைட் போகிறீங்க. ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் லைன் கண்டினியூ ஒயிட் லைன் இருக்கா கண்டினியூ போட்டிருக்காங்களா? சென்ட்ரல் லைன் வந்து எப்படி கண்டினியூ இருக்கா, விட்டு இருக்கா? விட்டு இருக்கு. இப்போ இது ஏன் கண்டினியூ போட்டுருவாங்க தெரியுமா? லைஃப் லைன். சரியா? அதை தாண்டி போனால் நமக்கு ரோடு கிடையாது. புரியுதுங்களா? ஆபத்து அங்கே இருக்கிறது. அப்போ நம்முடைய லைஃப்க்கு அங்கே கேரண்டி அதுக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா? கிளச் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கிளச் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும். லைட்டாக ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப பண்ணக்கூடாது. லைட்டாக ரொம்ப கொடுக்குறீங்க. ஸ்டேரிங் டைட் பிடிக்காதப்பா. கியரில் கை வச்சுக்கோங்க. கிளச் வேகமாக அழுத்திட்டு ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடுங்க. கிளச் வேகமாக அழுத்துங்க. கை வந்து லெஃப்ட் தள்ளின மாதிரி அப்படியே பின்னாடி கொண்டுட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக லெஃப்ட் தள்ளி அப்படியே வாங்க. கை உள்ளங்க. லெஃப்ட் தள்ளி போங்க, பின்னாடி போங்க. அவ்வளோதான். கிளச் ரிலீஸ் பண்ணிகிட்டே வாங்க. தைரியமாக செய்யணும், ஒன்றும் கிடையாது. ஓகேவா? கொடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கலாம் வேகத்தை. அதுக்குள்ளே 30 கிராஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப் லைனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்டேரிங் ப்ளே பண்ணாதுமா, அப்படியே போங்க. லைட்டாக ரொம்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த ஒயிட் லைன் திரும்புதான், அதே மாதிரி லைட்டாக திருப்பி ஸ்டடிக்கு வாங்க. லெஃப்ட் வாங்க. இப்போ ரைட் திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வாங்க. லெஃப்ட்டை திருப்பினீங்கன்னா ரைட் போய் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டர் அதுலேயே ஹோல்ட் பண்ணுங்க. எடுத்துட்டீங்க பாருங்கள், அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுமா. ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டேரிங்குடைய கண்ட்ரோல் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும். இந்த லைஃப் லைனையும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் லைஃப் லைனையும் ஃபாலோ பண்ண சொல்கிறது. சரியா? இப்போ லைட்டாக ரைட் போங்க. கிளச் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்டடி. லெஃப்ட் வாங்க. ரைட்டில் வலிக்கிறீங்க பாருங்க. வலிக்கூடாதுமா. ரொம்ப வலிச்சிங்கன்னா வலிச்சிட்டு போயிடும். ஸ்டேரிங் டைட்டே பிடிக்காதீங்க. லைட்டாக ரைட் போங்க. அவ்வளோதான். லைன் வளைவாக போகுது ரைட்டில், அந்த லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பினா போதும். அப்படியே வலிக்கூடாதுமா. ஸ்டேரிங் வலிக்கிறீங்க ரைட்டில். அங்கே மிரர் பார்த்துங்க, வண்டிங்க வரும். இங்கே கொஞ்சம் பார்த்துங்க, டிஸ்டர்பன்ஸ் வரும். இங்கே கவனமாக இருக்கணும் இந்த இடம். சரியா? கொடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. போங்க. லைட்டாக ரைட் போங்க. ரைட் போயிட்டு லெஃப்ட் வந்து அதை ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி கொண்டுட்டு வாங்க. அவ்வளோதாம்மா. அப்படியே வச்சுக்கோ. ரைட்டாக லெஃப்ட்.